தினமொரு வசனம். சங்கீதம் 1 வசனம் 3. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். 1 சங்கீதத்தின் 3 வசனம் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்ற ஆசீர்வாதமான வாக்கியத்தை கொண்டிருக்கிறது. இதனை வாசித்த ஒரு கிறிஸ்தவ வியாபாரி அந்த வசனத்தின் மேல் தினமும் கைகளை வைத்து, கர்த்தாவே, நான் செய்கின்றவைகளையும் வாய்க்க பண்ணும் என்று ஜெபிப்பார். ஆனால் அவருடைய பல முயற்சிகளில் அவர் தோல்வியடைந்தார். எதுவும் வாய்க்கவில்லை. காரணம் என்ன? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்பதற்கு அதிக முக்கியத்துவம் தந்த அவர், எவன் செய்வது வாய்க்கும் என்ற கேள்வியை எழுப்பவில்லை. அந்த சங்கீதத்தின் முதல் வசனம் தவறானவர்களோடுள்ள ஐக்கியத்தை விட்டு விலக வேண்டிய தேவையை கூறுகிறது. 2வது வசனம் கர்த்தருடைய வேதத்தை தியானிப்பதை குறித்து பேசுகின்றது. ஆம், தவறான ஐக்கியங்களை விட்டு விலகி வேத வார்த்தைகளை தியானிக்கிற மனுஷன் செய்வது வாய்க்கும். ஏனென்றால் தேவ உறவுடன் வேதத்தை தியானிக்கின்ற மனுஷனுக்கு எது சரி, எது தவறு, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்ற சரியான வெளிப்பாடு கிடைக்கின்றது. அவன் வேத வார்த்தைகளை தியானிப்பதன் வாயிலாக தேவ வழி நடத்துதல் பெற்று சரியானவைகளை தேர்ந்தெடுக்கின்றான். அவன் சரியானவைகளை தேர்ந்தெடுப்பதால் தேவன் அவன் செய்கின்றவைகளை வாய்க்க செய்கின்றார். ஆம், நாம் விரும்பினவைகளை எல்லாம் அல்ல, தேவன் விரும்புகின்றவைகளை நாம் செய்யும் போது அவைகள் வாய்க்கின்றன. யோர்தானை எப்படி கடப்பது என்று அறியாமல் திகைத்து கொண்டிருந்த வேளையில் தேவன் யோசுவாவிடம் கூறியது என்ன? மோசேயின் மூலம் கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணத்தை தியானி, அதன்படி செய், இவைகளே அவனுக்கு கொடுக்கப்பட்டவைகள். அவன் தேவனுடைய நியாய பிரமாண வார்த்தைகளை கவனமாக தியானித்த போதுதான் யோர்தானை கடக்கும் வழி தேவனால் காண்பிக்கப்பட்டது. அங்கே அவன் செய்தது வாய்த்தது. ஆம், தேவ உறவு இல்லாதவர்களின் ஐக்கியத்தை நாடாமல் தேவ ஐக்கியத்தை நாடி அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும் போது நல்லவைகளை அறிவோம். அந்த நல்லவைகள் கர்த்தரால் வாய்க்கும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வேத வசனத்தை பின்பற்றி தேவ வழிகாட்டுதலை பின்பற்றும் மனிதனாக வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.